ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 12:5. ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏழைகள் நெருக்கப்படுகிற அந்த நெருக்கத்தினுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டு பதில் தருகிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜபத்தை விட அதிக வேலி உள்ளது. அதிக தேவனிடத்தில் தன்னை காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விடுகிற பெருமூச்சின் சத்தம். ஏன் அப்படின்னா, அந்த பெருமூச்சு ஏன் வருகிறது அப்படின்னா, ஒரு மனுஷன் நெருக்கப்படுகிற பொழுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை, தனக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை தன்னை சூழ்ந்திருக்கிற சூழல்கள் நெருக்குகிற பொழுது அவனால் அதிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் எழும்புவது தான் பெருமூச்சு. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் ஆளோட்டிகளினாலேயும் பார்வோனினாலேயும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் அவர்கள் விட்டு அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து அங்கே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய மௌனமான கண்ணீர் தான், மௌனமான அந்த கண்ணீருக்குள்ளே இருந்து தான் வருகிறது அந்த பெருமூச்சு. அதனுடைய சத்தத்தின் நிமித்தமாக தான் தேவன் எழுந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அங்கே எழுந்திருந்து அவர் என்ன செய்கிறாராம், காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தன் மேலே சீறுகிற நபர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், விடுவிக்கும்படியாய் பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் அவர் இருக்கிறார். அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாய் இருக்க பண்ணுறாராம். காக்கிற தேவன் மாத்திரமல்ல, சுகமாய் தங்க வைக்கிறவருமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து தேவ சமூகத்தில் பெருமூச்சை விட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் தாமே உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை சுகமாய் இருக்க பண்ண ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். தமக்காகவே அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து நம்மளைப் போல ஒரு மனிதனாய் இருந்து அவர் நெருக்கங்களை அனுபவித்து சிலுவையின் மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நமக்கு உதவி செய்வதற்காகவே தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். நமக்காக அவர் நம்மோடு கூட அவர் இருந்து நம்மளை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வேத வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் விடுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்துக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து உங்களை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பெருமூச்சு அந்நாளை போல ஒரு தேவைக்காக இருக்கலாம், இல்லை அந்த பெருமூச்சு உங்களுடைய நெருக்கத்துக்காக இருக்கலாம், உங்கள் பிரச்சனைக்காக இருக்கலாம். அது எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவர். அவரை நம்புகிற யாவரும் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை நம்புகிற அவர்களுடைய முகம் வெளிச்சத்தை காணும் என்று வேதம் சொல்கிறது, பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நெருக்கங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் காத்து நடத்துவாராக. ஆமேன். God bless you.